வருவாராம், வந்த உடனே சிஎம் ஆயிடுவாராம். இந்த வரலாறாவது உனக்கு தெரியுமா? இவ்வளவு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, கன்ஃபார்ம். உங்க அண்ணன் இவரு பாக்கியா எல்லாரும் போயிட்டு ஸ்டாலினை பார்த்தாங்க. பார்த்த பிறகு ரொம்ப பேசுறாங்க. ஒரு வீடியோக்கு 2 lakhs ஒரு பரதேசி போய் சொல்லி விட்டான். டேய், என் ஒருத்தே உனக்கு தெரியலடா. டேய், எங்க ஒருத்தே உங்களுக்கு தெரியல. ஒரு வீடியோவுக்கு 2 லட்சம். அது யாரு? சபரீசன் கொடுக்குறாராம். சரி, இது வரைக்கும் ஒரு 10 வீடியோ போட்டுருக்கேன், 20 லட்சம் வாங்கி கூட. டேய், மற்ற கட்சி மாதிரி கூட்டிட்டு வர்ற பேச்சாளருக்கு 25,000 ரூபாய் பணம் கொடுத்து, தங்க விடுதி கொடுத்து, குவார்டர் கொடுத்து, சரக்கு கொடுத்து கொடுக்கிற கூட்டம் இல்ல இது. கொள்கைக்காக கூடியிருக்கிற கூட்டம். நாங்கள் அரசியலை பார்த்து நாம் தமிழர் கட்சிக்கு வரலடா, நாம் தமிழர் கட்சியை பார்த்தோம்டா அரசியலுக்கே வந்தோம். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற வெறி எங்க ரத்தத்துல இருக்கிற வெறி. அப்ப தாவேக்கா அது சும்மா வருத்தம். திமுக மேல இருக்குது கோபம், தாவேக்கா மேல இருக்கிற வருத்தம். என்ன வருத்தம்? இவங்க எல்லாம் அரசியல் பேசுறாங்களேன்னு வருத்தம். கொடுமை என்னன்னே தெரியாம நாம கேள்வி கேட்கிறோம். அப்படின்னு கேட்டா கன்ஃபார்ம் திமுக காசு வாங்கிட்டீங்க. கன்ஃபார்ம் ப்ரோ, திமுக காசு வாங்கிட்டீங்க ப்ரோ. காசு வாங்கிட்டு பேசாங்க ப்ரோ. சரிடா, தாவேக்காவோட கொள்கையை சொல்லு. காசு வாங்கிட்டு பேசுறீங்க ப்ரோ. டேய், ஏண்டா ஆணவ படுகொலைக்கு விஜய் வந்து பேசல? அம்பேத்கர் கொள்கை தலைவர் சொல்றாரு, காமராஜர் கொள்கை தலைவருங்கிறாரு, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்றாரு, சமூக நீதிங்கிறாரு, நாம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறாரு. அப்புறம் ஏங்க நீங்க வந்து ஆணவ படுகொலை கவினை கொன்றதுக்கு பேசலன்னா கன்ஃபார்மா நீங்க திமுக காசு வாங்கிட்டு பேசுறீங்க. எனக்கு பதில் சொல்ல முடியாது. சரிடா, சரி. தமிழ்நாடு முழுக்க ஆத்துமல்ல கொள்ளடிக்கிறாங்களா, அதை பத்தி கருத்து என்ன? நீ நல்லா தெரியுது, காசு வாங்கிட்டு பேசுறீங்க. இப்ப இயற்கை வளங்கள்லாம் சுரண்டாங்களப்பா, அதை பத்தி ஏதாவது கருத்துக்க ஸ்டாலின் சொல்லி கொடுத்தா நீங்க பேசுறீங்க. இவங்களை வச்சுக்கிட்டு எதை கேட்டாலும் 10 பேர் கூடிடக்கூடாது. தாவேக்கா, டிவிக்கே இன்னொரு 10 பேர் கூட்டா தளபதி. எந்த கொள்கையும் இல்லை, எந்த கோட்பாடும் இல்லை.